வணக்கம் நண்பர்களே. இந்த அரசியல் சூறாவளி, அரசியல் மாயாஜாலம், அரசியல் அமானுஷ்யம். விஜய் வெற்றி பெற்று முதலமைச்சரானது. அவர் வெற்றியை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் ஸ்டாலின் எந்த இடத்தில் அந்த மாயாஜாலம் நடத்துவதை கண்டு அவர் கவனிக்க தவறினார். அதை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளாமல் விட்டார். எடப்பாடி பழனிசாமி எப்படி இந்த இதை கோட்டை விட்டார். இந்த மொத்தத்துக்கு இந்த திராவிட கட்சிகள் எப்படி இந்த மாயாஜாலம் நடக்கும் என்பதை கணிக்க தவறினார்கள். இவர் ஒரு அமானுஷ்ய சுழல் போல் எப்படி விஜய் இதில் வந்தார். இதை பற்றி தான் நம்ம ஒரு சற்று விளக்கமாக இந்த பதிவில் பார்ப்போம். நீங்கள் கொஞ்சம் பின்னாடி, அதாவது பிற்காலங்களை நோக்கி போனீங்கன்னா 1967 இன்று நடந்த அதே மாயாஜாலம் அன்று நடந்தது. இன்றுனா இப்போ நடந்திருக்கிற அதே அரசியல் மாயாஜாலம். இப்படி அது வரைக்கும் சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஒரு அரசியல் கட்சியாக, ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சியாக பெயர் வாங்கின காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 67 ஆட்சி இழக்குது. அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த மேட்டுக்குடி மக்கள் மட்டுமே அரசியலில் நுழைய முடியும், அவர்கள் மட்டுமே காங்கிரஸ் கட்சியில் சேர முடியும் என்று இருந்த ஒரு நிலையில் சாமானியர்களுக்கு அது ஏதோ ஒரு மாட மாளிகையில் நின்று கொண்டு யாரோ ஒருவர் நம்மை நோக்கி கையை அசைத்து ஆண்டு கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு மனநிலை தான் இருந்தது. சாமானியர்கள் அரசியலுக்குள் நுழைய முடியாது. பூரா பண்ணையார்களும் மிட்டா மிராஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பெரிய ஆட்கள் இருக்கக்கூடிய இடமா இருந்தது. அந்த இடத்தில் சாமானியர்கள், மிக விளிம்பு நிலை, அதாவது பொருளாதார ரீதியாக விளிம்பு நிலை மனிதர்களாக அடையாளப்படுத்தப்படக்கூடிய பொதுமக்கள், இவர்களில் ஒருவர் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அரசியலில் நுழைய முடியும்னு கொண்டு வந்து திராவிட கட்சிகள். அது மறைந்த முதல்வர் ஐயா கருணாநிதி தான். யாரும், ஏன்னா அவர் தலைவர் பதவிக்கு வரணும்னு. ஏன் இவ்வளோ விரிவாக சொல்கிறேன்னா, அந்த மாயாஜாலம் நடக்க போய் தான் அசுர சக்தியோடு இருந்த காங்கிரஸ் வீழ்ந்து இன்ன வரைக்கும் எந்திரிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் பின்னாடியே போய் நின்றுட்டு இருக்காங்க. அந்த வீழ்ச்சியோடைய சூட்சுமம் எங்கே இருந்தது, முதல் புள்ளி எங்கே ஆரம்பிச்சுங்கிறத இன்ன வரைக்கும் சரியாக ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய ஆட்கள் இல்லை. அதுக்கப்புறம் யாருமே அந்த மாதிரி ஒரு மாநில தலைமையில் வரல, இல்லை அது போன்ற ஒரு ஆய்வுக்கு யாரும் தங்களை உட்படுத்தலை. ஏன், என்ன காரணம்? நோக்கங்கள் மாறிடுச்சு. காசு, ஒரு 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தோமா, காசு பார்த்தோமா, போனோமான் இருக்கணும். இதை விட்டுட்டு 67 ஏன் தோத்தோம், 71 ஏன் தோத்தோம்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதே விஜய் கட்சி கூட அரசியல் அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் என்ன சொன்னாங்க, 77 நடந்தது போன்ற ஒரு புரட்சி ஏற்படும் அப்படின்னு. 77 அவங்க குறிப்பிட்டு சொன்னது யார் அப்படின்னா, மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். அவர் எப்படி ஆட்சியை பிடித்தார், நீண்ட போராட்டத்துக்கு நடிகராக இருந்து வந்தது, அந்த அடையாளத்திலேருந்து அவங்க வரலாறு தொடங்கினாங்க. அது அந்த மாற்றம் நடந்தது. அந்த மாற்றங்களில் அவர்கள் ஒரு மாபெரும் வெற்றி அடைந்தது என்பதெல்லாம் வேறு சில காரணிகள் இருக்கிறது. எம்ஜிஆர் என்பதாலோ அவர் சித்தாந்தவாதி என்பதாலோ அல்ல. அதை விஜய் கட்சி மறந்து விட்டது. விஜய் கட்சியினுடைய அரசியல் பிரச்சாரங்கள் எல்லாம் எப்படி 77 பண்ணாங்க, அது மாதிரி நாங்கள் வந்துடுவோம். எம்ஜிஆர் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். எம்ஜிஆர் என்ன மாற்றம் கொண்டு வந்தார்? அவர் மேலே மக்கள் மரியாதை வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த அரசியல் பால்படுவதற்கு, இப்படி சொல்கிறதுக்கு மன்னிக்கணும், இருந்தாலும் இந்த அரசியல் பாலடைந்த மண்டபமாக மாறுவதற்கு முதல் அடிகோலியவர்களில், அந்த அடிக்கோடு, அந்த முகாம், அந்த அஸ்திவாரமிட்டவர்களில் ஒருவர் எம்ஜிஆர். அவரும் சேர்ந்து தான், மற்ற சில காரணங்கள் இருக்குது, அது வேற. அது புரட்சின்னு சொல்ல முடியாது. நல்ல வரலாற்று ஆய்வாளர்கள், அரசியல் நோக்கர்கள், ஆய்வாளர்கள் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தது புரட்சின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல அதுலேருந்து அப்படியே வாங்க, ஜெயலலிதா, மேயர் ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் அப்படின்னு மாறி இவங்க திராவிட கட்சிகள் தான் வந்தது. இவங்க எங்கே 2026க்கு நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா, நடந்து முடிந்த தேர்தல், சட்டசபை தேர்தல் வந்தீங்கன்னா, விஜய் ஒரு பெரிய சித்தாந்த பலத்தோடு மோதலை. ஐடியாலஜி இருக்குது, அவர்கிட்ட பிளான் இருக்குது, அவர் மக்களை கவரக்கூடியதுன்னா நான் சொல்கிறது கருத்துக்களால் கவரக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவராக இருக்கிறார், ஆற்றல் மிகுந்தவராக இருக்கிறார், பேச்சாற்றல் இருக்கிறது, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனாலும் இந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியதற்கான மூலம் அந்த மாயாஜாலம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா, இவங்க தப்பாக கணக்கு போட்டாங்க. யார்? திராவிட கட்சிகள். இவரெல்லாம் என்னைக்கு வரப்போகிறாரு? சிவாஜி, இவங்க ஒப்பிட்டதெல்லாம் எங்கள் நடிகர் சிவாஜி எப்படி கட்சி ஆரம்பித்து அவருக்கு கூடாத கூட்டமா, நடிகர் விஜயகாந்த், நடிகர் கமல்ஹாசன், ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிரஞ்சீவி, பவன் கல்யாண்குமார்,
இது மாதிரி திடீர்னு உள்ள வந்து அவங்கெல்லாம் காணாமல் போன தாக்கு பிடிக்க முடியாமல் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவர்கள் ஸ்டாலின் கூட கடைசியாக முதல்வர், அதாவது கடைசியான கடந்த முறை இப்போ ஆட்சி யார்ட்டேருந்து போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் அவருக்கு என்ன ஒரு கணக்கில் தவறு நடந்தது, நான் மிதமிஞ்சிய நம்பிக்கை மோசடி தரக்கூடிய ரிப்போர்ட்டு பூரா அறிக்கைகள் பூரா இவருக்கு எல்லாம் ஆகா ஓகோன்னு, ஏன்னா இப்படி தர்றதான் அவர் விரும்புகிறாருங்கிறது புரியுது. கொடுத்தவங்க தப்பா, அதை படிச்சுட்டு புரியாமல் போன ஸ்டாலினோட தப்பான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கொடுத்தவங்க இவருக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இவர் என்ன எதை படித்தா சந்தோஷம் அடைவார் அதை கொடுத்துருக்காங்க. என்ன அவசியம்னா, ஏதாவது பணம் கிடைக்கும், இல்லை பதவி கிடைக்கும், இதை விட்டுட்டு ஐயா இதுதான் உண்மையா, நீங்கள் எல்லாம் காலியாயிருவீங்க, நீங்களே ஜெயிக்க முடியாது, ஏதோ பையன்லாம் சேர்ந்து தத்தி குத்தி வந்தால் தான் உண்டு. ஒரு சில இடங்களில் நம்ம அந்த லோக்கல் திமுக தலைவர் நிர்வாகிகளுடைய ஒரு செல்வாக்கெலாம் நம்ம ஜெயிக்க முடியும், மற்றபடி எல்லாத்துக்கும் ரிப்போர்ட்டு எதிராக தான் இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லிவிட்டு அவங்க வேலையும் இழந்து காசு வாங்க முடியாமல் எதுக்கு, அப்போ நல்லதாக 4 வார்த்தை சொல்லுவோமேன்னு சொல்ல போய் இப்போ எங்கே நிற்கிறாங்க, நடுத்தரு, கிட்டத்தட்ட நடுத்தரு தான். அந்த அரசியல் கட்சிக்கு சொல்கிறாங்க, அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க நல்லா இருக்கட்டும் இல்லையா. இப்போ இந்த மாயாஜாலம் எங்கே நடந்தது, எப்படி காங்கிரஸ் ஆட்சி 67க்கு வீட்டுக்கு துரத்துனாங்கன்னா அவங்க மேலே இருந்த அந்த பண்ணையார்த்தனத்தை வெறுத்தது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் பண்ணையார்த்தனம், நம்மளை விட்டால் வேறு யாரும் கிடையாதுங்கிற ஒரு பண்ணையார்த்தனத்தில் இருந்தீங்க. உங்களை மக்கள் தூக்கி இருக்க தயாராக இருக்கிறாங்கன்றது கூட உங்களுக்கு தெரியல. பொதுவாகவே இந்த தேர்தல் கருத்து கணிப்புகளெல்லாம் அவ்வளோ எளிதாக நம்ம போய் நம்பிட முடியாது. இப்போ ஒரே ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் தான் வந்து விஜய் வந்து இத்தனை தொகுதி வருவாருன்னு ஒரு கணக்கு சொல்லுது. 90% அது வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்படி மற்றவங்களாம் மாற்றி சொன்னாங்க. 4 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் இங்கே 2 பேர் அங்கே. தேர்தல் கருத்து கணிப்புகள் ஒருபோதும் மக்களுடைய மனதை அறிந்து புரிந்து செய்யக்கூடிய கருத்து கணிப்பு அல்ல அப்படிங்கிறது இந்த நடந்து முடிஞ்ச 2026 தேர்தல் வரைக்கும், தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் வரைக்கும் நமக்கு புரியுது. அப்போ இங்கே இந்த மாயாஜாலம் எங்கே நடந்தது, மக்கள் மனநிலையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்போ என்ன, அந்த சினிமா கவர்ச்சியில் தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதில் தப்பு. அவங்க படித்து சினிமா கவர்ச்சியில் இருந்தவங்க. இன்னமும் ஒன்று சொல்லுவேன், அவர் விஜய் வந்து ஒரு கொள்கை உறுதிகளோடு பல திட்டங்களோடு வெற்றி பெற்றார்ல. அவரே ஓப்பனாக இன்றைக்கி பதவி ஏற்கும்போதே சொல்லிட்டாரு, நான் வந்து கஜானாவை சுத்தமாக காலி பண்ணிட்டு போயிருக்காங்க, எதுவாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த வகையில் அவரை பாராட்டலாம். வெளிப்படையாக சொல்லிட்டார்ல, எனக்கு டைம் கொடுங்க, ஏற்கனவே இருந்தவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க, என்ன வச்சுட்டு போயிருக்காங்க, என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு. இந்த தெளிவோடு தான் ஒரு மனிதன் நகர்கிறார். அவரை நோக்கி அவனை அறியாமலேயே ஒரு மக்கள் கூட்டம் பின்னால் வருகிறது. அது சித்தாந்த பலம் பெற்று விட்டால் நாம் தோற்று விடுவோம் அப்படிங்கிற அந்த ஞானம் இவர்கிட்ட இல்லை. இதுதான் காரணம் யாருக்கு, ஸ்டாலின் தோற்றதுக்கும் எடப்பாடி பழனிசாமி தோற்றதுக்கும். அந்த ஞானம் இல்லை. இந்த இளைஞனை கணிக்க தவறுறாங்க, தப்பாக கணக்கு போடுறது. சினிமா இப்போ நானுமே சொன்னால் பெரிய வெற்றியெல்லாம் அவர் அப்படியெல்லாம் பெற்ற முடியாதுன்னு. ஆனால் ஒரு இடம் நான் அடிக்கடி நினைவுறுத்தியது, என்னுடைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுதான் அவருக்கு பலமாக சேர்ந்தது. சிலரை நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா, அதாவது நெகட்டிவ் கிரிட்டிசிசம், எதிர்மறை விமர்சனங்கள் பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு பலமாக போய் சேரும். அவர் பிரதமர் மோடிஜிக்கு எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி அவர் என்னென்ன வசப்பாடணுமோ அவ்வளோ வசப்பாடினாங்க. அவர் மேலும் 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 உயர்ந்து முதலமைச்சராகவே 3 முறை இருந்து 4 முறை இருந்து அப்புறம் பிரதமராக 3 முறை இருக்கார் இப்போ. ஸோ இந்த அடிப்படை சூட்சமங்களை, இந்த அடிப்படை ரகசியங்களை தெரியாமல் போனதுனால தான் இந்த அரசியல் சூறாவளி, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த அரசியல் அமானுஷ்யம், விஜய் வந்து ஒரு அரசியல் அமானுஷ்யம்தான். இந்த மாயாஜாலம் கண்டுபிடிக்க தவறியது. இந்த ஒரு மாயாஜாலம் நடக்குதுங்கிறது, என்ன நடக்குன்றது வேற. அவன் ஏதோ ஒரு மேஜிக் பண்ண போகிறான்னு தெரிஞ்சாவது ஒரு ஒதுங்கி இருக்கணும். அதை கண்டுக்காமல் விட்ட இடம் இதுதான். அவருடைய வெறும் சினிமா கவர்ச்சி நினச்சது தான் தப்பாகி போச்சு. இதே வேலை 24 மணி நேரம் அரசியல்வாதியாக இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சிந்திச்சிருக்கணும். எந்த இடத்துலையும் தவற விட்டாங்க. பரவாயில்ல, மீண்டும் இவங்க ஆட்சிக்கு வரணும்னு நான் சொல்ல வரல. ஒரு 5 வருடம் பாடம் கற்கட்டும் இருவருமே, விஜயும் சரி ஸ்டாலினும் சரி. ஏன் தோற்றும் என்பதை அவர் கற்றுக்கொள்ளட்டும். எப்படியெல்லாம் மக்களை நல்லாட்சி கொடுத்து மீண்டும் நாம் வெற்றி பெற்று வரலாம் என்பதை விஜய் கற்றுக்கொள்ளட்டும். நல்லது விஜய் சொன்ன மாதிரி தான் சொல்லுவோம், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு நம்பிக்கையோடு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து நம்முடைய பதிவுகளையும் பகிர்வுகளையும் பெற்றுக்கொள்ள இயலும். நன்றி.